வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து மோதும் முதல் போட்டியில் வெற்றி இந்த அணிக்குத்தான். ஜோதிட சிறுவனின் துல்லிய கணிப்பு. கடந்த 10 ஆண்டுகளாக மேலாக இந்திய அணிகள் சரியான வாய்ப்பு கிடைக்காமல் திண்டாடி வந்த சஞ்சு சாம்சனுக்கு முதல் முறையாக பெரிய தொடரில் ஆடுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கு. 2024ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியிலும் இடம்பெற்று இருக்காரு. 15 வீரர்கள் கொண்ட உத்தேச அணியில் தான் அவருக்கு இடம் கிடைத்தது. இந்த நிலையில் தான் அவருக்கு போட்டிகளில் களமிறங்குவாரா அல்லது வாட்டர் பாயாக மற்ற வீரர்களுக்கு தண்ணீர் கொடுக்க மட்டும் பயன்படுத்துவாரா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருந்தது. இந்த நிலையில் தான் வங்கதேச அணிக்கு எதிரான பயிற்சியின் போட்டி போது அவருக்கு ஆட வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதிலும் துவக்க வீரராக களமிறங்கிய சஞ்சு சாம்சன் அவர்கள் இதன் மூலம் அவரை 3ஆம் வரிசையில் ஆட வைக்க ஒரு திட்டம் இருந்திருக்கலாம். ஆனால் தனக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள சஞ்சு சாம்சன் தவறியிருக்காரு. அந்த போட்டியில் அவர் 6 பந்துகளில் 1 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்து இருக்காரு. அவரால் பிச்சை உடனடியாக கணித்து விளையாட முடியவில்லை. அவருக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் என்பதால் அவருக்கு போட்டியாளராக இருந்த ரிஷப் பண்ட் எப்படி விளையாடப் போகிறார் என அனைவரும் கவனித்து இருந்தாங்க. அதே போட்டியில் ரிஷப் பண்ட் 3ஆம் வரிசையில் களமிறங்கி 32 பந்துகளில் 53 ரன்களையும் குவித்து இருக்காரு. இதன் மூலம் சஞ்சு சாம்சனுக்கு விக்கெட் கீப்பராக களமிறங்கும் வாய்ப்பும் பறிபோனது. சஞ்சு சாம்சன் மற்றும் ரிஷப் பண்ட் ஆகிய இருவரில் யார் சிறந்த விக்கெட் கீப்பர் என்று கேட்டால் கண்டிப்பாக ரிஷப் பண்டை தான் தேர்வு செய்வார்கள். அந்த வகையில் இந்த முதல் போட்டியில் சஞ்சு சாம்சனுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்த உலகக்கோப்பை தொடரில் அவர் போட்டிகளில் களமிறங்க வேண்டும் என்றால் இந்திய வீரர் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டால் மட்டும்தான் சஞ்சு சாம்சன் அவர்கள் பெரிய 11இல் இடம்பெறுவார். இந்த நிலையில் தான் இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து மோதும் இந்த T20 போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று நம்ம ஜோதிடர் சிறுவன் துல்லியமாக கணித்து கூறியிருக்காரு. இதில் இந்த இரு அணிகளின் கேப்டன்களின் ராசியின்படி இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவின் ராசி மேசம், அயர்லாந்து அணி கேப்டன் பால் ஸ்டில்லிங்கின் ராசி கன்னி. இதில் மேச ராசிக்கு அதிர்ஷ்ட நாள் செவ்வாய். செவ்வாயின் பார்வை இருப்பதால் செவ்வாய், புதன், ஞாயிறு ஆகியவை அதிர்ஷ்ட நாளாக உள்ளது. அதிர்ஷ்ட எண் எதுவென்று பார்த்தால் 9இன் கூட்டு எண்களான 9, 18, 27, 36, 45, 54 ஆகும். அதிர்ஷ்ட நிறமாக சிகப்பு, நீலம், வெள்ளை உள்ளது. அதே போல கன்னி ராசிக்கு அதிர்ஷ்ட நாள் புதன், சனி ஆகும். அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்தோம்னா 5, 14, 23. அதிர்ஷ்ட நிறம் எதுன்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு, வெள்ளை உள்ளது. இதில் ரோஹித் சர்மாவின் மேச ராசியின்படி அவருக்கு அதிர்ஷ்ட நாள் செவ்வாய் பார்வை இருப்பதால் புதன்கிழமை அதிர்ஷ்ட நாளாக உள்ளது. இது போட்டி நடைபெறும் நாளுடன் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட எண் 9இன் கூட்டு எண்ணான 45 அவரது ஜெர்சி நம்பருடன் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட நிறம் நீலம், ஜெர்சி நிறத்துடன் ஒத்துப்போகிறது. அடுத்தபடியாக அயர்லாந்து கேப்டன் பால் ஸ்டில்லிங்கிற்கு கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிர்ஷ்ட நாள் புதன், சனி ஆகும். இதில் புதன் போட்டி நடைபெறும் நாளுடன் பால் ஸ்டில்லிங்கு ஒத்துப்போகிறது. ஆனால் அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் எதுவும் ஒத்துப்போகவில்லை. இதனால் வெற்றி வாய்ப்பு என்பது இந்திய அணிக்குத்தான் என்று ஜோதிட சிறுவனும் துல்லியமாக கணித்து கூறியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.